குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ, மேனேஜர் வர சொல்லு. கூப்பிட்டீங்களா சார்? எஸ். யார் இந்த 105 இருக்க விஜய்? கல்கட்டாவில இருந்து வந்திருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அந்த ஆள் ரூம் பில் பணம் கொடுக்கல போல் இருக்கு. இல்ல சார். அப்புறம் எதுக்கு ரூமை கன்டினியூ பண்றீங்க? அந்த ஆளு கம்பெனில இருந்து பணம் வரலன்னு சொல்றாரு. மிஸ்டர் மோகன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு பில் செட்டில் பண்ணலாம், லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமை காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். விஜய் பல மாதங்களா இங்க தங்கி இருக்காரு. கரெக்டா பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள் பாப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நாளைக்கு ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள். ரூம் எடுக்கிறவங்க சரியா பணம் கொடுக்கலன்னா நாம என்ன செய்யறது? விஜய் கிட்ட பேசுறேன் சார். ஹலோ, மெட்டல் ஹாஸ்பிட்டல். நான் டாக்டர் அரவிந்த் கிட்ட பேசணும். எஸ், அரவிந்த் ஸ்பீக்கிங். குட் மார்னிங் டாக்டர். நான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பேஷண்ட் லட்சுமி அம்மாவோட மகன். ஆமாங்க, விஜய். நான் இன்னைக்கே கல்கத்தா போகணும் சார். அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு ஆசைப்படுறேன் டாக்டர். ஐ எம் சாரி மிஸ்டர் விஜய், இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்கவே முடியாது. ஹெல்த் மினிஸ்டர் விசிட்டிங் வரதுனால நோயாளிங்க யாரையும் பார்க்க அனுமதி கிடையாது. நாளைக்கு வேணா வந்து பாருங்க. நான் இருக்க முடியாது டாக்டர். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பல மாசங்களா நான் லீவ்ல இருக்கேன். உடனே ஜாயின் பண்ணலைன்னா எனக்கு வேலை போயிடும். ஒரு வேலை பண்ணுங்க, நான் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். அது வரைக்கும் பொறுத்துக்குங்க. ஓகே? ஓகே டாக்டர். குளிக்க போலாம் வாங்க. அடம் பண்ண கூடாது. வாங்க, என் மகனை பார்க்கணும். அடம் பண்ணாம வாங்க. என் மகனை பார்க்கணும். பாருங்க, உட்காருங்க. முதல்ல குளிச்சுட்டு அப்புறமா போய் பார்க்கலாம். உட்காருங்க. ஐயோ, ஓடுங்க ஓடுங்க. லட்சுமி அம்மா, நில்ல நில்ல. ஐயோ, பிடிங்க. ஐயோ, பிடிங்க சீக்கிரம். ஓடுங்க. ஐயோ. ஹலோ, எஸ் விஜய் தான். வாட்? அம்மா வெளில போயிட்டாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியலையே. இங்க வரலையே. ஓகே, நான் அதை வரேன். கோழி வாங்கலையோ? கோழி கோழி. ஏய் கோழி, இங்க வா. ஏய் குஞ்சு கோழி, என்ன விலைடி அது? கோழி 25 ரூபாய். சி, பாய் மூடு. சவன் இருக்கிறியே, உன் மேல கை வச்சா அம்மா, அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் எப்படி தம்பிங்களா, ஒரு நிமிஷம். இந்தாங்க.
கொஞ்சம் வரீங்களா? வரேம்மா. இப்போ ஐயோ, அம்மா, ஐம் சாரி விஜய். நடந்து போன நிகழ்ச்சிக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லட்சுமி அம்மா இப்படி வயலண்ட் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நர்ஸ், எஸ் டாக்டர். லட்சுமி அம்மாவை கூட்டிட்டு போய் மருந்து கொடுங்க. வேணாம் டாக்டர், வேணாம். வாமா. வா. இங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். வேண்டாம் விஜய், இந்த நிலைமையில உங்க அம்மாவை கூட்டிட்டு போக வேண்டாம். இத பாருங்க, வேலூர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சிரியாக் ஜானோட நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து உங்க அம்மாவை செக் பண்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ப்ளீஸ். லட்சுமி அம்மாவை கூட்டிட்டு போங்க. டாக்டர், நான் சின்சியரா கேட்கிறேன், எங்க அம்மாவுக்கு மறுபடியும் ஞாபக சக்தி கிடைக்குமா? கண்டிப்பா. நீங்க அந்த விஷயத்துல எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கிறதால ஒரு சின்ன ஆபரேஷன் செய்யணும். எனக்கு இந்த உலகத்துல எங்க அம்மா மட்டுமே இருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்க அம்மாவை எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். வேலூருக்கு போற சமயத்துல செலவுக்கு பணம் தேவைப்படும். ஆனா உங்க அம்மா மறுபடியும் பழைய மாதிரியே கிடைப்பாங்க. தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். ஓகே. ஆ, 105 ரூம் சாவி கொடுங்க. மன்னிக்கணும் சார், முதலாளி பில் க்ளோஸ் பண்ணிட்டு ரூம் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் சார். என்னோட நிலைமையில மேனேஜருக்கு தெரியுமா? கல்கத்தாவுக்கு போயிட்டு வந்து பில்லு கொடுத்தா போதும்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. முதலாளி அதுக்கு ஒத்துக்கல சார். மேனேஜர் சொல்லியிருக்காரு, சாரை கொஞ்சம் முதலாளி பார்க்க சொன்னாரு. ஓ, இப்போ அவர் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. குட் மார்னிங் சார். விஜய், உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க. உன்னோட விஷயத்துல எனக்கு அனுதாபம் இருக்கு.
ஆனா இந்த ஹோட்டல் வாங்க நான் வாங்கின கடன் இதுவரை திருப்பி கொடுக்கல. அதனால தான் நான் ஸ்ட்ரிக்டா பிசினஸ் மைண்டோட உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டைம்ல நான் கொடுக்க போறது உன்னோட எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான். என்ன சார் சொல்றீங்க? நீ வேலை செய்யற இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? என் கம்பெனியோட ஸ்கீம்ஸ் ரெகுலேஷன்ஸை நான் மேனேஜர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் பார்த்தேன். எல்ஐசி மாதிரி இல்ல. அதை விட பெனிஃபிட் தான். சொத்துக்களை இன்சூர் செய்யலாம். செக்யூரிட்டி இருந்ததுன்னா எதுக்கு தேவைப்பட்டாலும் எத்தனை லட்சம் வேணாலும் லோன் வாங்கலாம். வெரி குட். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபேமிலி ஹை ரேஞ்சில் இருக்கு. தேவமாதா டெய்ரி ஃபார்ம் எஸ்டேட் அதோட பங்களாவும் இருக்கு. அந்த டெய்ரி ஃபார்மை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோட உரிமையாளர் தான் பெர்னாண்டஸ். அவர் மனைவி ரோசி. ஆனா விஜய், புருஷன் பொண்டாட்டிய பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி வயசு வித்தியாசம். ஆனா வயசானாலும் பெர்னாண்டஸுக்கு பிசினஸ் பண்றதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்குமான திறமை இது வரைக்கும் குறையல. அவங்க உங்க சொந்தக்காரங்களா சார்? ரோசி என் சொந்தக்காரி தான். பெர்னாண்டஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரோசி ஒண்ணுமில்லாத அனாதை ஆகாம இருக்க நீ கொஞ்சம் உதவி செய்யணும். நான் என்ன செய்யணும் சார்? பெர்னாண்டஸோட சொத்துங்க எல்லாத்துக்கும் ரோசியை அவருக்கு அடுத்த வாரிசா இன்சூர் செய்யணும். பெர்னாண்டஸ் அதுக்கு சம்மதிச்சா கண்டிப்பா செய்யலாம். சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான் நான் உங்களை அங்க அனுப்புறேன். ரோசியும் நானும் சொந்தக்காரங்கன்றதுனால நான் இதுல தலையிட்ட விஷயம் இப்போதைக்கு பெர்னாண்டஸுக்கு தெரிய வேண்டாம். எல்லாம் சக்சஸ் ஆனா உங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு பணம் நான் தரேன். தேங்க்யூ சார். வெரி குட். அப்படின்னா நான் அட்ரஸ் தரேன். நாளைக்கே போய் பாருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உட்காருங்க. நான் பாத்ரூம்ல இருந்தேன். இப்போ வந்துடுறேன். ஐம் சாரி. பரவாயில்ல, உட்காருங்க. போர் அடிச்சு போச்சா உங்களுக்கு? இல்ல. பரவாயில்ல, உட்காருங்க. உங்க பேரு? விஜய். என் பேரு ரோசி. தெரியும். ஓ, ஜேம்ஸ் சொல்லியிருப்பாரு. ஆமா. ஜேம்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணப்ப உங்களை பத்தி எல்லா விவரங்களும் சொன்னாரு.
டீ குடிங்க. இப்ப டீ வேணுங்க. குடிங்க. ஆ. எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா குடிக்கிறது மேனஸ் இல்லல்ல. ப்ளீஸ் கம்பெனிக்கா குடிங்க. அவர் எப்போ வருவாரு? ராத்திரி ஆகும். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். ஜேம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஜேம்ஸை விட ஒரு மனைவிங்கிற நிலையில எனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. நீங்க வந்திருக்கிற விஷயம் நடக்கணும்னா நான் என் புருஷன் கிட்ட உங்களை பத்தி நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும். இல்ல, பொய் சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நோ, பொய் சொல்ல வேண்டி வந்தாலும் இப்ப காரியம் நடக்கணுங்கிறது தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை. சொத்துக்களை இன்சூர் செய்யலனா உங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு ஜேம்ஸ் உங்களுக்கு பணம் தருவாரா? ஆமா. சந்தேகப்படாதீங்க, நான் சொல்றத நீங்க அனுசரிக்கணும். இந்த உலகத்துல யாருக்கும் கெடுதல் இல்லாத பொய் தான் நான் என் புருஷன்கிட்ட சொல்லுவேன். அவருக்கு எஸ்டேட்ஸ் இருக்கு, இது மாதிரி பல பங்களாக்கள் இருக்கு. ஆனா அவருக்கு ரொம்ப விருப்பமுள்ள பிசினஸ் டைரி ஃபார்ம் தான். நீங்க தானே? Hi. வாங்க. இருக்கட்டும். நான் 2-3 தடவை வந்து அவரை பார்க்க முடியலையே மேடம். நான் சொல்லல என் புருஷன் ஒரு மாதிரியான பிசினஸ் ஆளுன்னு. இன்சூரன்ஸ் பத்தின விஷயம் அவர்கிட்ட சொன்னீங்களா? இன்னைக்கு நான் கண்டிப்பா பேசுறேன். நீங்க அவரை பார்த்துட்டு போனா போதும். அப்படின்னா அவர் எப்போ வருவாரு? வர்றப்ப வரட்டும். அது வரைக்கும் நீங்க எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிங்க. அங்க எல்லா வசதிகளும் இருக்கு. சரி, நான் சாவி தரேன். இப்ப பிரயாண களைப்பு இருந்தா கொஞ்ச நேரம் இங்கேயே ஓய்வு எடுத்துக்கலாம். வேணாம், சாவி கொடுத்தா போதும். அது என்ன, என் கூட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் போர் அடிக்குதா? அதெல்லாம் இல்லையே. அப்புறம் என்ன, பொண்ணுங்களை பார்த்தா விருப்பம் இல்லாதவர் மாதிரி விலகி போறீங்க? ஆம், எப்பவுமே பொம்பளைங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது. பொம்பளையே நெருங்கி வந்து தொடர நிலைமை ஏற்பட்டா? இல்ல, எந்த நிலைமையிலையும் நான் என்ன மறக்க மாட்டேன். சேலஞ்சா? சாவி கொடுங்க. தேங்க்யூ, நான் வரேன். நான் போய்க்கிறேங்க. அது சரியில்லைங்க. ஓய்வெடுக்க கூப்பிட்டாலே வராத ஆள் நீங்க. அங்க போய் வராண்டாவில படுத்துட்டா? நான் ஒண்ணும் வராண்டாவில படுக்க மாட்டேன். நீங்க இறங்கி நான் இறங்க மாட்டேன். கெஸ்ட நல்லபடியா உபசரிக்க வேண்டியது என் அந்தஸ்தோட பிரச்சனை. அங்க ஏதாவது வசதி குறைவு இருக்கான்னு நான் பார்க்கணும். எனக்கு அங்க இருக்கிற வசதிகளே போதும், நீங்க போங்க. வண்டி எடுங்க சார். ஓ, சாவியை கொடுங்க. ஆ. வாங்க. உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா? பிடிக்கும். வாங்க, வீட்டை பார்க்கணும்ல. வாங்க, இதுதான் கிச்சன். நல்லா இருக்கா? குட். சமையல் எதுவும் செய்ய வேணாம். சாப்பாடு டயத்துக்கு நான் கொண்டு வந்துருவேன். வேணாங்க, எனக்கு தேவையான சமைச்சு சாப்பிட எனக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கை துணைவியாக்கிக்க விருப்பம் இல்ல போல் இருக்கு. பொண்ணுன்னா உங்களுக்கு பிடிக்காதா? அத பத்தி நான் இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை. மத்த ரூம்ல பார்க்க வேணாமா? நாங்க எப்பவாவது ஒரு தடவை இங்க வருவோம். இதுதான் பெட்ரூம்.
ராத்திரியில காட்டு மிருகங்களோட திருடங்களோட தொந்தரவு ஏற்பட்டா தப்பிக்கிறதுக்காக புல்லட் போட்டு வச்சிருக்க துப்பாக்கி. ஹண்டிங் போகணும்னா அதுக்கும் உபயோகிக்கலாம். இதுக்குள்ள குளிருக்கு போட்டுக்கிற ஸ்வெட்டர் மஃப்ளர்லாம் இருக்கு. இந்தியன் இருக்கு, ஃபாரின் இருக்கு. எப்படி இருக்கு எங்க கெஸ்ட் ஹவுஸ்? பியூட்டிஃபுல். இது கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, சொர்க்கம். பாரடைஸ் ஆன் எர்த். சொர்க்கம்னா பெட்ரூம்ல ஒரு துணை கூட வேணாமா? அதுக்கு விருப்பம் தான் நான் இருக்கேன். ரோசி, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நான் இங்க வரேன்னு தானே சொன்னேன். உங்க மேல எனக்கு ரொம்ப ஆசை. உங்களை பார்த்த நாள்ல இருந்து. ரோசி, நான் இங்க 2-3 தடவை வந்தது. மறுபடியும் அதை ஆரம்பிக்காதீங்க. ரோசி போங்க, நான் இனிமே தொந்தரவு பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு போங்க. இப்ப போனாலும் மறுபடியும் வருவேன். நான் உங்களை பத்தி இன்னைக்கே என் புருஷன்கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றி. மறுபடியும் பார்க்கலாம். அம்மாவை காப்பாத்தணும்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. இங்க என்ன தனியா இருக்கீங்க? இன்னைக்கு என்னடா ரோசி சந்தோஷமா இருக்க போல இருக்கு? நம்மோட வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னு சொல்லுடா. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட விஷயம். எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஆளு நினைச்சா லட்சக்கணக்கான ரூபாய் லோன் கிடைக்கும். நம்ம டைரி ஃபார்ம இந்தியாவிலேயே முதன்மையான கம்பெனியா மாத்தலாம். அந்த ஆளை வேற யாரும் கூட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே நான் தங்க வச்சிருக்கேன். ரோசி டார்லிங், உனக்காகத்தான் நான் ராத்திரி பகலா ஓடி உழைச்சு லட்சமா பணம் சம்பாதிக்கிறேன். உனக்கு நான் சந்தோஷத்தை தரணும் இல்ல, அதாமா. தேங்க்யூ. போதுங்க, வேண்டாம், வாங்க வாங்க வாங்கண்ணா. ரோசி, என்னமா கோவமா? நான் யார்கிட்ட கோவப்படுறது? நான் நேத்து ஒரு நல்ல மூட்ல இருந்தேன். வேற ஏதாவது பேசுங்க. ரோசிக்கு தெரியுமா, இந்த வாரம் உன் பேர்ல புதுசா ஒரு எஸ்டேட் கூட நான் வாங்க போறேன். நாம அந்த இடத்தை பார்த்து வரலாம். நான் எங்கேயும் வரல. ஓ, வரலன்னா எப்படி? எஸ்டேட் உனக்கு பிடிக்கணும்ல? உங்களுக்கு பிடிச்சா போதும். ஆல் ரைட், அப்ப நான் புறப்படுறேன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன சொல்றது? ஓ, நான் சொன்னேனே, அந்த ஆளை டைரி ஃபார்ம்ல வந்து என்ன பார்க்க சொல்லு, அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
ஏம்பா ஜார்ஜ் என்ன சுருட்டு பிடிச்சு உட்காந்துருக்க? நான் சுருட்டு முடிப்பேன், பீடியும் குடிப்பேன். ஏன் ஒன்ன கட்டி பிடிக்கணுமா என்ன? வேண்டாம்ப்பா, நான் புதுசா ஒரு பசுமாடு வாங்கியிருக்கேன், காளமாட்டோட சேர்க்கணும். நல்ல அமாவாசை கொண்டு வா, சேர்த்துருவோம். எனக்கு அமாவாசையும் தெரியாது, பௌர்ணமி தெரியாது. பொண்டாட்டி இருக்கால, அது அவர்கிட்ட போய் கேளு. அப்படியா சொல்ற? அவ அமாவாசை பௌர்ணமிலாம் சொல்லிடுவாளப்பா. பசுமாடு காலையை பார்த்த உடனே பயந்து ஓடிடுமே. கவலைப்படாத குப்பு, எந்த மாட்டையும் மயக்கிற மருந்து நம்ம டாக்டர் கிட்ட இருக்கு. மேரி அம்மா பாத்தியில்ல, 70 mm. அதுவா? ராத்திரில டாக்டர் பக்கத்துல போய் படுத்தா மேரி எட்டி எட்டி உதைக்கும். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். இப்ப டாக்டருக்கும் மேரிக்கும் தினம் ஹனிமூன் தான், பாட்டு தான் போ. ஐயோ யானை வருது, யானை வருது, காப்பாத்துங்க. ஐயோ கத்தி எடுத்துட்டு வெட்ட வராளே. டேய் ஜார்ஜ் காப்பாத்துறா, என்ன எப்படியாவது காப்பாத்துறா. இதான் அனிமுனா? அது எங்களுக்கு தெரியும், நீ என்ன சொல்லு பாப்பா. ஜார்ஜ், குடும்பத்துல எங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பம் நடந்து போச்சுடா. பெரிய குழப்பம். ஐயோ வேற கம்முனு. டேய் ஜார்ஜ், நீங்க நான் சொல்றத கேளுடா. என் குடும்பத்துல பெரிய தப்பு நடந்து போச்சு. நீ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தல, அது என் பொண்டாட்டி இடுப்புல குத்தலான்னு போவ, என் மாமியார் இடுப்புல குத்திட்டேன்டா. என் மாமியார் எந்திரிச்சு டான்ஸ் பாடி அனுமதிக்கு ரெடி ஆயிட்டாங்க. நானும் டக்குனு கூட சேர்ந்து பாடினா, அங்க இருந்து மாமனார் எந்திரிச்சு டேய் அது ஏன் பொண்டாட்டிடா, டான்ஸ் ஆடுறான்னு சொன்னாரு. நான் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். இப்ப 2 பேருமே ஜாலியா அனுமதிக்கு போயிட்டாங்க. இப்ப என் பொண்டாட்டி நான் துரத்திக்கிட்டே வரா. டாக்டர், எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துறீங்களா அப்பா? எதுக்கு? விட மாட்டேன். உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டாதான் என் ஆத்திரம் தீரும். ஆவி. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ எப்படியாவது சமாளி. உன்னை வெட்டாம விட மாட்டேன். அப்படியே புடி இரு குத்துறேன். போடுங்க சீக்கிரம். போட்டீங்களா? கதை மாறுதே டாக்டர். இரு கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமேதான் ரியாக்ஷனே தெரியும். பாரு நான் போறேன். ஐயோ என் பொண்டாட்டி கொண்டுடுவா. என்ன விட்டுரு. சிசிலி, காப்பாத்துடி. வா கட்டி பிடிக்கிறேன். என்ன எடுத்துக்கங்க, காட்டுப்புற கறி ரொம்ப ருசியா இருக்கும். எவ்வளவு ருசியா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு சொந்தமானத நான் விரும்ப மாட்டேன். சரி, இன்சூரன்ஸ் மேட்டர் அவர்கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். அப்புறம் எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இதை நான் சமைச்சு தரேன். அன்பா ஆசையோட தர்றதை ஏத்துக்கணும். இனிய என்னை வெறுத்து ஒதுக்காதீங்க மிஸ்டர் விஜய். நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உள்ள வாங்க. நோ, எனக்கு இந்த பழக்கம் இல்ல. பாக்கியசாலி. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்க இது வேணும். நேத்து ராத்திரி இது இல்லாம இருந்திருந்தா அந்த ராத்திரியே நான் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்? ஒண்ணு, தாம்பத்திய சுகம் இல்லாத என் வாழ்க்கையை வெறுத்து. இன்னொன்னு, என் அன்பை நீங்க ஏத்துக்கிட்டு என்ன சேர்த்துக்காதனால. ரோசி,
நீ மதிப்புள்ள பெர்னாண்டஸோட மனைவிங்கிறத மட்டும் மறந்துடாத. நான் மனைவிதான், ஆனா பெட்ரூம்ல இல்ல. அவரோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் மனைவியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாக்குறவங்களுக்கு என்ன மாதிரி பத்திரி வேற யாரும் இல்லைன்னு தோணும். பங்களா இருக்கு, எஸ்டேட் இருக்கு, பணக்காரனான கணவன் இருக்கான். ஆனா என் புருஷனுக்கு ஆண்மை இல்ல. என் புருஷனோட உடம்பு சூடேத்த முடியாத ஐஸ் கட்டி மரக்கட்ட. நான் இப்படி வெக்கம் இல்லாம ஓப்பனா சொன்னதுனால என் மேல வெறுப்பு ஏற்படுது. இல்ல ரோசி, உன் மேல அனுதாபம் தான் ஏற்படுது. நான் உங்க மேல ஏன் ஆசைப்பட்டேன், எதுக்கு விரும்புறேன்னு எனக்கே தெரியல. உங்க மேல எனக்கு மோகமா? ஒரு தடவை, ஐ மீன், எனக்கு அது சொல்ல முடியல. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கொஞ்ச நேரம் எனக்கு ஒதுக்குங்க ப்ளீஸ். ரோசி, ஐ எம் சாரி. என் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம என் மேல ஆசைப்படுற. உன்னை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில இப்ப நான் இருக்கேன். என்னோட அம்மா இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒரே ஒரு தங்கச்சி இருந்தவ காணாம போயிட்டா. நான் வெளிநாட்டுல இருந்தப்ப என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தெரியணும்னா எங்க அம்மாவோட ஞாபக சக்தி திரும்பணும். அதுக்காக நான் பைத்தியக்காரன் மாதிரி தெரிஞ்சப்பதான் இங்க வந்து சேர்ந்தேன். உங்களுக்கு நான் இருக்கேன், உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன். என்ன நம்புங்க ரோசி. எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு சுகமும் வேணாம். என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். இல்ல ரோசி, அப்படின்னு இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நோ ரோசி, ரோசி விடுங்க, நோ ரோசி, விடுங்க, நோ விடுங்க. லீவ் மீ. I love you, Rosie. I love you. விஜய், கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? இவ்வளவு சீக்கிரம் அவர் ஒரு முடிவு எடுக்க வச்சதுக்கு என்னோட பரிசு. ரோசி, இந்த பரிசு ஒரு ஆத்ம துரோகம்ல. எனக்கு தப்புன்னு தோணுது. இதுக்காக நீங்க என்னோட பெட்ரூம்க்கு தேடி வந்தாதான் நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியும். ஆனா நான் தானே இங்க வரேன். இருந்தாலும் டோன்ட் வரி, இன்னைக்கு உங்களை பங்களாவுக்கு டின்னர் கூப்பிடுறதுக்கு அவரே இங்க வர போறாரு. ரோசி, இந்த விஷயத்துல நான் நன்றி சொல்ல வேண்டியது ஜேம்ஸுக்கு தான். விஜய், உங்களுக்கு ஜேம்ஸ பத்தி சரியா தெரியல. என் புருஷனோட சொத்துக்களை இன்சூர் செய்யறதுக்கும் என்ன அவரோட வாரிசா ஆக்குறதுக்கும் அந்த ஜேம்ஸ் உங்ககிட்ட சொன்னது நட்புக்காக இல்ல. என்ன? அதுக்கு பின்னால நான் பயந்து நடுங்கிற பல ரகசியங்கள் இருக்கு. அப்படியா? சொல்ல வேண்டிய நேரத்துல நான் அதை சொல்றேன். ஜேம்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தரத சொல்லிருக்காரு? எவ்வளவு பணம் சொல்லல. எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறதா சொல்லிருக்காரு. அந்த ஆளோட கையில இருந்து ஒரு பைசா கூட நீங்க வாங்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எழுதிக்குங்க ப்ளீஸ். நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே உங்களுக்காக தான். இந்தாங்க. எஸ், ரிஜிஸ்டர் தபால் சார். 28ல. अच्छा, வரேன் சார். थैंक यू. ரோசி, ரோசி, என்ன கூப்பிட்டீங்களா? ரோசி, ஏ குட் நியூஸ். என்ன? நம்ம அப்ளிகேஷனை கம்பெனி ஏத்துக்குச்சு. நானும் விஜயும் கல்கத்தாவுக்கு போகின்றோம். என்னைக்கு போறீங்க? வர்ற 10ஆம் தேதிக்குள்ள ரெக்கார்ட் ஆஜர் பண்ண சொல்லி எழுதியிருக்காங்க. விஜய் கிட்ட பேசிட்டு ஏற்பாடு பண்ணணும். அனுப்புறேன். விஜய் கிட்ட இருந்து போனோ லெட்டர் ஏதாவது வந்ததா? இல்ல சார். பெர்னாண்டஸும் விஜயும் கல்கட்டாவுக்கு போயிருக்காங்கன்னு நான் ஏர்போர்ட்ல தெரிஞ்சுக்கிட்டேன். சார், விஜயோட பெட்டி படுக்கையெல்லாம் இங்கதான் சார் இருக்கு. இருக்கட்டும். நான் சொல்லி அனுப்புற விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னா விஜய் என்ன பார்க்க வருவான். இருந்தாலும் விஜய் எந்த நேரத்துல என்ன கூப்பிட சான்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். சரி சார். ஹலோ, என்ன? கல்கத்தாவில இருந்தா? சொல்லுங்க. எஸ், ரோசி தான் பேசுறேன். சாயங்காலம் ஃபிளைட்ல வரீங்களா? சரி, நான் காரோட ஏர்போர்ட்டுக்கு வரேன். எஸ், ஓகே.
ஜேம்ஸ், விஜய் நல்ல ஆளுப்பா நீ. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம கலெக்டருக்கு போயிட்டியே. மன்னிச்சிருங்க. என்கிட்ட ஒப்படைச்ச வேலை முடியறதுக்கு முன்னாடி நான் என்னத்த சொல்றது? இப்ப என்னாச்சு? பெர்னாண்டஸோட சொத்துக்களை இன்சூர் பண்ணதால 30 லட்ச ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப முதல் கட்டம் முடிஞ்சது. முதல் கட்டமா? எல்லாம் முடிஞ்சது சார். பெர்னாண்டஸோட அக்கவுண்ட்டுக்கு பணமும் வந்தாச்சு. விஜய் உனக்கு புரியாது. நான் சொன்னது என் மனக்கணக்கோட கூட்டல்பா. அது சரி. அடுத்த வாரிசு ரோசி தானே விஜய்? ஆமா. அப்போ பெர்னாண்டஸ் இப்ப செத்துட்டாருன்னு வச்சுக்க. ஜேம்ஸ், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உட்காரு விஜய். தேங்க்யூ. ஒருவேளை திடீர்னு பெர்னாண்டஸ் இறந்துட்டா பெர்னாண்டஸோட சொத்துக்கள்லாம் ரோசிக்கு தானே சேரும்? நிச்சயமா. அப்படின்னா உன்னால மறுபடியும் சில விஷயங்கள் எனக்கு ஆக வேண்டியிருக்கு. அதுதான் 2வது கட்டம். புரியல. அதை நான் அப்புறமா சொல்றேன். உனக்கு இப்போ எவ்வளவு பணம் வேணும்? ஒண்ணும் வேணாம் சார். உன் அம்மாவோட விஷயம்? கம்பெனில இருந்து கிடைக்கிற கமிஷன் பணத்தை வச்சு பாத்துக்கிறேன். இந்த சான்ஸ் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுங்கத மறக்க மாட்டேன். நான் வரேங்க. போய்தான் ஆகணுமா? ஆமா. நான் ரிசப்ஷன்ல பணத்தை கட்டி என் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் உன்னை பார்க்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சா நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் வரேன். ஓகே. லட்சுமி அம்மாவை வேலூர் கூட்டு போக வேண்டாம். இப்ப நார்மலா தான் இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் சிரியாக் ஜான் இந்த வாரம் இங்க வராரு. அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். டாக்டரோட விருப்பப்படி ஆபரேஷனுக்கு முன்னாடி தேவைப்பட்டா என்ன இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா போதும். ஓகே. அப்ப நான் வரேன் டாக்டர். அம்மாவை பார்த்துட்டு போலையா? பார்த்துட்டு தான் போவேன். பாய். டாடா. பெர்னாண்டஸ் டேரி ஃபார்முக்கு தான் போறாரு. ரோசி பங்களாவில் தனியா தான் இருப்பா. ஆமா, பெர்னாண்டஸ் இங்கிருந்து வெளியே போன பிறகு வரலாம்னு நான் எவ்வளவு நேரம் வெளியே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்காக? எதுக்கா? ரோசி நீ அப்படி கேக்குற? சொத்து பணத்துக்கெல்லாம் வாரிசானதும் உன் குணமே மாறி போச்சு ரோசி. ஜேம்ஸ், உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இங்க அடைக்கலம் தேடி வந்தேன். இன்னும் என்ன தொந்தரவு பண்ணாத. ரோசி, இல்ல ரோசி, நம்ம 2 பேருக்கும் நடுவுல தொல்லையா இருக்கிறது பெர்னாண்டஸ் தான். அந்த ஆளோட சொத்து உனக்கு சொந்தமாகணும், நீ எனக்கு சொந்தமாகணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நடக்காதா? ஒரு காலத்துல உன்னையும் குடும்பத்தையும் காப்பாத்தினவன் நான் தான். இல்ல, என்ன காட்டி காட்டி காசு சம்பாதிச்சு வாழ்ந்தவன் நீதான். அந்த ஹோட்டல்ல எச்சில எடுக்க வந்த நீ மேனேஜரான, இப்ப அதோட முதலாளி ஆயிட்ட. எல்லாம் உனக்காகத்தான். எனக்கு தேவையில்லை. நான் ஒரு பிச்சைக்காரன் பின்னாடி போவேன். பொம்பளையை கூட்டி கொடுக்கறவங்க கூட வரமாட்டேன். ஓஹோ, நீ என்ன பெரிய மகாராணியா? சீ, என்ன தொடாத. ஏய்.
இனியா, எஸ் ஜேம்ஸ். உன்கிட்ட சொல்லாத பல உறவுகள் இவளுக்கு எனக்கு இருக்கு. இல்ல இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் கூட எந்த உறவும் எனக்கு இல்ல. எந்த உறவும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. விஜய், நீ இதுல தலையிடாத. மரியாதை வெளியே போ. உன் மிரட்டலுக்கு பயந்து ஓடி போறதுக்கு நான் ஒன்னும் கோழை இல்ல ஜேம்ஸ். அப்படின்னா இவளை தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. வாடி. பிச்சைக்காரன் நாய, இவளுக்காக நீ என்ன அடிச்சிட்டல்ல? நான் கூடிய சீக்கிரம் இவளை இங்கிருந்து தெருவுக்கு அடிச்சு துரத்துறேன். உன்னால காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்க. போடா போடா. மை டியர் ஜேம்ஸ், உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இந்த ஆபரேஷனுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். டாக்டர், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆபரேஷன் சக்சஸ். தேங்க்யூ டாக்டர். இவர் விஜய், லட்சுமி அம்மாவோட மகன். ஹலோ. டாக்டர் சிரியாக் ஜான். உங்க அம்மாவுக்கு மறுஜென்மம் கொடுத்தது இவர்தான். டாக்டர், உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் a God grace. டாக்டர், நான் அம்மாவை பார்க்கலாமா? ஒரு 2 மணி நேரம் போட்டோம். நானே உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஓகே. ஓகே, வாங்க.
நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. என்ன துப்பாக்கியோட வந்து கதவு திறக்கறீங்க? ஒரு கழுக சுட்டு தள்ளுறதுக்காக என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானே. ஜேம்ஸுக்காக ரொம்ப தான் பயப்படுறீங்களே? ஆமா. அவன் அன்னைக்கு இங்க வந்தது பெர்னாண்டஸ்க்கு தெரியுமா? தெரியாது. அதை விடுங்க விஜய். அம்மா எப்படி இருக்காங்க? நல்ல ஞாபக சக்தி இருக்கு. நான் நீங்க செஞ்ச உதவிகளை பத்தி தான் அம்மாவோட அதிகமா பேசினேன். என்னோட அம்மா பிளட் கேன்சர் வந்து செத்தாங்க. அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக தான் ஜேம்ஸோட ஹோட்டல்ல கேபரே டான்சர் ஆனேன். அது மட்டும் இல்ல, அம்மா செத்ததுக்கு அப்புறம் தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கும் நான் ஜேம்ஸ் கிட்ட பணம் வாங்கினேன். ஆனா ப்ரோக்ராம் பண்ணி வட்டியை முதலுமா நான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு ஜேம்ஸ் இன்னும் உங்களை மிரட்டுறான்? அவனோட ஆசைக்கு நான் இணங்காதனால தான் என்ன மிரட்டுறான். என்கிட்ட கத்தியும் துப்பாக்கியும் காட்டி நிறைய ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கான். அதுல என்ன வேணும்னாலும் எழுதி என்கிட்ட கேட்கலாம். அந்த தைரியத்துலதான் என்ன தெருவுக்கு துரத்துவேன் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். ரோசி, நீ தைரியமா இரு. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஜேம்ஸோட மிரட்டலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். குட் மார்னிங் சார். அடடடடடே, இது யாரு ஜேம்ஸா? வா வா உட்காரு. என்ன இந்த பக்கம்? கல்யாணம் பண்ணிட்டது அப்புறம் முதலாளி அந்த பக்கம் வரதே இல்ல. ஆ. அதனால தான் நான் உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்தேன். வேலை நிறைய இருக்கிறதுனால எங்க போறதுக்கு நேரம் இல்ல ஜேம்ஸ். அதோட பழைய மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு இளமை இல்லையே. முதலாளியோட வயசு ஒரு வயசா? அப்புறம் குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? இங்க பால் தானே கிடைக்கும். ஓ, அப்புறம் நான் வந்தது, நம்ம சேகர் கோயம்புத்தூர்ல ஒரு டைரி ஃபார்ம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கான். அதுக்கு நீங்க தான் அட்வைசரா இருக்கணும். ஓ, எனக்கு அதுல சந்தோஷம்தான். ஆனா அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கணுமே. கொஞ்சம் மனசு வைங்க. முதலாளி ஒரு வேலை செய்யலாம். சாயங்காலம் நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். ரொம்ப நாளாச்சு இல்ல? ஜேம்ஸ், நான் இப்ப பழைய பெர்னாண்டஸ் இல்ல. ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு போயிடுவேன். அதனால என்ன, சேகருக்கு ஒரு ஐடியா கொடுத்ததும் நானே உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். ஓகே ஓகே, பேச்ச மாறக்கூடாது. ப்ராமிஸ். அப்புறம் நாம பழைய மாதிரி ஜாலியா இருக்க ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணணுமா? அதெல்லாம் கேட்கணுமா? உங்க விருப்பம். அப்ப நான் வரேன் சார். ஓகே. ஹலோ, டெய்ரி ஃபார்மா? யாரு? வாட்ச்மேனா? முதலாளி அங்க இல்ல? இல்லையா? எங்க போனாருன்னு தெரியுமா? என்ன, ஜேம்ஸ் கூடவா? ஹலோ, ஹோட்டல் கேபிட்டல் தானே? பெர்னாண்டஸ் முதலாளி இருக்காரா? ஜேம்ஸ் ஜேம்ஸ் கூட்டிட்டு போயிட்டாரா? எங்க தெரியாதா?
டான்ஸ் செம்ம சூப்பரா இருந்ததுடா. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கு வேணுங்கிற பணம் நான் தரேன். ஆ, ஒரு தடையும் கிடைக்காத மாதிரி பெர்னாண்டஸ் நீ கொல்லணும். ஆ. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது இது? சொல்றேன். இங்க நிக்குதே, இது பெர்னாண்டஸோட கார் தானே? பேசாம அவன் காரோட பிரேக்கை கழட்டிடலாம். என்ன சொல்ற? வெரி குட் ஐடியா. ம். ராத்திரில எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு போனா அவர் சொல்லியிருக்காரு. ஆஹா. பெர்னாண்டஸ் பைத்தியம் பிடிச்சி மனசு வந்து கார்ல ஏறி போற மாதிரி நான் பண்ணிடுறேன். சரி, நீ போய் சீக்கிரம் பிரேக்கை கட்டிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன், நீ போ. ம். ம். முதலாளி, நீங்க ஸ்டெடியா இல்ல, சொன்னா கேளுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். நான் ஸ்டெடியா தான்டா இருக்கேன். எதுக்காக இப்ப வீட்டுக்கு போனோம்? விஜய் எங்க ரோசியோட பெட்ரூம்ல இருக்கான். என்னடா சொன்ன? உன்னை முட்டாள் ஆக்கிட்டு தான் அவனும் அவளும் சொத்தை இன்சூர் பண்ணிருக்காங்க இல்ல? எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் 2 பேரும் அனுபவிக்க போறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்க. முதலாளி, நான் இப்பவே போய் அவளை கொல்றேன்டா. முதலாளி, கொல்றேன். போங்கடா. முதலாளி சொன்னா கேளுங்க. போறேன்டா. முதலாளி வேண்டாம். கொல்றேன். விஜய், என்ன ரோசி இந்த நேரத்துல? அம்மாவை எழுப்பாதீங்க, வாங்க சொல்றேன். ஜேம்ஸ் என் புருஷனை கூட்டிட்டு போயிருக்கான். ஜேம்ஸா கூட்டிட்டு போனா? ஆ. அவன் பொல்லாதவனாச்சே. போலீஸ்க்கு சொல்லலாமா? சொல்லலாம். சரி வா, சீக்கிரம் போலாம். நான் டாக்டரை பார்த்தேன். நாம இன்னைக்கு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு தான். வேண்டாம் விஜய், நான் வீட்டுக்கு வர மாட்டேன். அங்க வந்தா என் பொண்ணு கால் கொலுசு சத்தம் வீடு பூரா கேக்கும். அதை கேட்டா நான் பைத்தியம் ஆயிடுவேன். அம்மா. விஜய், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? அம்மாவை கூட்டிட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்க வந்துருங்க. நான் இப்ப யாரும் இல்லாத அனாதை. அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிறேன். இவ யாரு விஜய்? ரோசி. உங்களுக்காக என் கூட இருந்து எல்லா உதவியும் செஞ்சவங்க இந்த ரோசி தான்.
இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டி போறேன்னு சொன்னதால பார்க்க வந்திருக்காங்க. அம்மா, இன்னையிலேருந்து நான் தான் உங்க மக. என் வீட்டுக்கு போலாம் வாங்க. போலாம் விஜய். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பணம் இதுல இருக்கு. ஓ இன்னையிலேந்து இந்த கம்பெனியை நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தணும். ஓ சரி மேடம். அவரு இல்லைங்கிறதுக்காக யாரும் இங்க இருந்து போக வேண்டியதில்ல. இல்ல. ஒவ்வொருத்தரும் என்னென்ன பொறுப்பு எடுத்துக்கணும்னு நீங்களே ஆலோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம். என்ன மேடம்? கெஸ்ட் ஹவுஸ்ல உடம்பு சரியில்லாத ஒரு அம்மா இருக்காங்க. ஓ அவங்களுக்கு தினம் பால் கொண்டு வந்து தரேன். ஓ கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிறேன் மேடம். அப்ப நான் கிளம்புறேன். சரி. எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருங்க. கொடுங்க கொடுங்க. வாங்க. வாமா. விஜய், அந்த ரோசி நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி இருக்கா. நல்ல குணமும் இருக்கு. எனக்காக என்னென்னவோ செய்யறா. நம்ம ஜாதி கூட கிடையாது. அம்மா, மனிதாபிமானம் இருக்கிறவங்க மனித ஜாதி. ரோசியோட கதையை கேட்டு எனக்கு அழுகையே வந்துடுச்சு விஜய். எல்லாரையும் அவ காப்பாத்துறா. ஆனா அவளை காப்பாத்திக்க முடியலையே. டீ சாப்பிடுங்கம்மா. ம். சிலரோட வாழ்க்கை அப்படித்தாம்மா. எவ்வளவு திறமையா ஒரு டாக்டர் உங்களை குணப்படுத்தினாரு. ஆனா அவரோட மூளையை அவரே ஆபரேஷன் செய்ய முடியுமா? அது ஒரு பதில் கிடைக்காத கேள்விப்பா. ரோசியோட வாழ்க்கையும் பதில் கிடைக்காத ஒரு கேள்விதான். ஐயோ சார், பால் உள்ள வச்சிருப்பா. சரி. ஐயோ. என்னம்மா? அடே துரோகி, நீயா? விஜய், இவனும் சேர்ந்துதான் அன்னைக்கு நம்ம விமலாவை கடத்திட்டு போறோம். ஐயோ, சொல்றேன். விமலா எங்க? சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன். அன்னைக்கு நானும் முதலியம்மா ரோசி ஜேம்ஸ் கூட இருந்தோம் சார். அன்னைக்கு ஜேம்ஸ் வாடாங்க. ஜேம்ஸ் இல்லைங்க. அவளை என் ரூமுக்கு நான் சொன்னேன்னு போய் கூட்டிக்கிட்டு வாடா. போட. அது ஜார்ஜ் கிட்ட சொல்றேன் சார். போட. ரோசி, இன்னுமா ரெடி ஆகல? கமான் குயிக். இந்த மாதிரி விஷயம் என்னைக்காவது பிரச்சனையாகும். என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை நான் அடுத்தவனுக்கு விட மாட்டேன். நீ என் மனைவியாக போறவ. அப்ப எதுக்கு என்ன காட்டி மோசம் பண்றீங்க? பணத்துக்காக. உன்னை ஸ்டேஜ்ல பாக்குற எல்லாருக்கும் உன் மேல நிச்சயம் ஆசை வரும். ரோசி, நாம இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். பெரிய புள்ளி பார்த்து நடந்துக்க. எனக்கு தெரியும். நிறைய பணம் கிடைக்கும். அள்ளு அமுக்கு. மரத்து கிளி போடா நீ. நீ கிளம்பு. சீக்கிரம். ஹலோ. ராங் நம்பர்.
தூங்க விட மாட்டானுங்களே. ம். ஆ. ஏய், ஏய், நான்- யாரு நீ? நான், ஆ, எதிரி. சார், என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. வாழ்றதுக்கு வேற வழி இல்லாதனாலதான் நான் வெறும் 25 ரூபாய்க்கு இந்த தொழிலுக்கே வந்தேன். ஜேம்ஸ், ஜேம்ஸ். ஜேம்ஸ், இங்க இருக்கியா? என்ன தைரியம் இருந்தா நீ எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுவ? சேகர், ஐ எம் வெரி சாரி. வேணும்னா உன் பணத்தை திருப்பி தந்துடுறேன். எனக்கு அவதான் வேணும். அதை மட்டும் கேட்காத. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ரோசி, நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. எது 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 ரோசிய நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? டேய், முதல்லயே நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய். சார் ரோசியை இன்னைக்கு புக் பண்ணி இருக்கிறது பெர்னாண்டஸ் முதலாளி. அதுக்கு என்ன? ரோசிக்கு பதிலா வந்தவ பயந்து ஓடிட்டா. இந்த நிலைமையில முதலாளிக்கு ரோசியத்தான் அனுப்பணும் போல இருக்கு. ரோசி அனுப்புறதா? வேற ஒரு பொண்ணு அனுப்பி சமாளிக்க வேண்டியதுதான். இல்லன்னா பெர்னாண்டஸ் இந்த ஹோட்டல்ல ஒரு வழி பண்ணிடுவாரு. உடனே யாரு இப்ப கிடைப்பாங்க? என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அவ வருவாளா? வருவாளான்னு கேட்டா போய் பார்த்தா பத்தாது, எப்படியாவது கூட்டிட்டு வரணும். ஐயோ, நான் எப்படி? சங்கர், விமலா, வா. பார்த்து 2 நாள் ஆயிடுச்சு. நான் நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். வா உள்ள போய் பேசலாம். போது நிறுத்திடி. எப்பவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு. இந்த லெட்டரை கொஞ்சம் படி. உங்க அண்ணன் விஜய் எழுதியிருப்பான். சரிம்மா. அன்புள்ள அம்மாவும் விமலாவும் அறிவது, எனக்கு இங்க வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. விமலாவோட கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நகை வாங்குறதுக்கும் விமர்சையா கல்யாணம் நடத்துறதுக்கும் நான் எங்க கம்பெனில லோன் கேட்டிருக்கேன். பணம் கைக்கு கிடைச்சதும் உடனே ஊருக்கு வரேன். இப்படிங்க விஜய். இருக்கீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க. யார் நீங்க? வணக்கம்மா. இவங்க யாரு? வணக்கம்மா. நாங்க பட்டணத்துல இருந்து வர்றோம். கோயில்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் புக் பண்ணியிருந்தோம். ஆனா முக்கியமான டான்சர் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. அதான் சிக்கல். உங்க மகளை இன்னைக்கு ஒரு நாள் அனுப்புங்கம்மா, இல்லன்னா கோயிலுக்கு தீ வச்சிடுவாங்க. அதான். ஐயோ, என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இனி டான்ஸுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நாங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரமா. அனுப்ப முடியாதுன்னு சொல்றேன் இல்ல. இந்த ஒரு ரவுண்ட் ஆடிட்டுமேம்மா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க, பரவாயில்ல. பேசாம வெளியில போங்க. என்ன பெரியம்மா, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. வெளியில போறீங்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? சும்மா ரெடி. பார்த்தா ஏமாத்தாரமா? அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை சீக்கிரமா போட்டுக்க விமலா. மாட்டேன், எனக்கு வீட்டுல கொண்டு விட சொல்லுங்க. வீட்டுக்கா? மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை போடு. இல்ல, நான் போட மாட்டேன். டேய் ஜார்ஜ், நான் வந்துட்டேனே.
அண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே? என்ன இவளை இந்த ட்ரெஸ் போட சொல்லு. ஏய் மரியாதையா அந்த ட்ரெஸ் போடல, உயிரோட போய் சேர மாட்டேன். போடுறீ ட்ரெஸ் போடுறீங்க. போடு. அத்தம் போட்டா போட கூட வெளியே போகாது. போடுனா போடுனா போடு. போடா சட்ட போடு. போடுனா போடு. போடுனா இப்பெல்லாம் நிறைய குடிக்கிறீங்க முதல்ல. ஏறதெல்லாம் ஊத்துறா. கெட்டு போங்க, இந்தாங்க குடிங்க. முதலாளி ரோசி இப்ப வந்துருவா. அது வரைக்கும் என்ன அவளா நினைச்சு நடத்துங்க. ஆனா அவ சொல்ற மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். போட வேலை. போங்க நீங்க. வாடிங்க வாடி வா ரோசி. ரொம்ப ஓட வைக்காத. ரோசி ரோசி என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கி வண்டியில போடுங்கடா. ஐயோ முதலாளி போறாங்க. இப்ப என்ன செய்யறது முதலாளி? எனக்கு தெரியல டாக்டர், எல்லாம் நடந்து போச்சு. என் பிசினஸ் ரெக்கார்டுகளும் 1 லட்சம் ரூபாயும் ஹோட்டல்ல இருக்கு. அதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் போலீஸ் கையில கிடைச்சது உங்களுக்கு பட்ட நாமம் தான். ஏதோ ஜீப்போட சத்தமா இருக்கு. போலீஸான்னு போய் பாருங்க. பாக்குறேன். முதலாளி அது போலீஸ் ஜீப் இல்ல, ஏதோ ஒரு டாக்ஸி வந்திருக்கு. யாரோ பொம்பளைங்க இருக்காங்க. பொம்பளைங்களா? நீங்களா? ஆமா முதலாளி, ஜேம்ஸையும் ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களையும் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க இங்க தப்பிச்சு ஓடியாந்துட்டோம் முதலாளி. இது உங்களோட சூட்கேஸ் தானே? ஆமா. இது உங்களுக்கு தான் பாருங்க. இந்தாங்க. டாக்டர், என் பணம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. இவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கலாம். எங்களுக்கு பணம் வேணாம், ஆனா எங்களை அந்த ஹோட்டலுக்கு அனுப்பாம இருந்தா போதும். இங்கேயே ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா போலீஸோட கண்ணில் படாம பழிச்சுக்குவோம் முதலாளி. டாக்டர், இவங்க எனக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு இவங்களை ஒதுக்குறது சரியில்லை. ஜார்ஜ் இங்கே வேலை செய்யும். ரோசி என்னோட பிஏவா என் பங்களாவிலேயே இருக்கட்டும். அப்படி ரோசி அம்மா முதலாளியோட பொண்டாட்டியானதும் எனக்கு வேலை கிடைச்சதும் முதலாளி ஜேம்ஸுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா கடவுள் விடல. விமலாவோட பணத்தை போட்ட மலை பள்ளத்தாக்குல பெர்னாண்டஸ் காரோட விழுந்து செத்துட்டாரு. கடவுள் அவனை தண்டிச்சிட்டாரு. விஜய் சார், நான் போகட்டுங்களா? டேய், என் குடும்பத்தை அழிச்சவங்கள உயிரோட இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் இனி முதல்ல அவளை தான் பார்க்கணும், ரோசியத்தான். ரோசி, என்ன விஜய்? என்ன விஜயா? ஏண்டி துரோகி, உன் புருஷனா இருந்த அந்த மிருகத்தை அவனை ஏன் கையால கொல்ல முடியாம போச்சுடி. ஆனா என் தங்கச்சி துடி துடிச்சு செத்த மாதிரி
அவன் உயிரோட எரிஞ்சிட்டான். உங்களோட தங்கச்சியா? தெரியாது? உன் விபச்சார தொழிலுக்கு அந்த பாவிங்க கடத்திட்டு வந்த விமலா அவ என் கூட பிறந்தவ. விஜய், சத்தம் போடாத. உன்னை சுட்டு பொசுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன கொன்னிடுங்க. என் உயிருக்கு இந்த உலகத்துல ஒரு மதிப்பு இல்ல. நான் விபச்சாரி விட கேவலமானவ. நான் என் கூட பிறந்தவங்களுக்காக வாழ்ந்தேன். ஆனா அவங்களுக்கு நான் வேண்டாத விளையிட்டேன். ஜேம்ஸுக்காக கஷ்டப்பட்டேன். அந்த துரோகி என்ன கொல்றதுக்காக காத்துட்டு இருக்கா. கடைசியா நான் உங்களை காதலிச்சேன். காதலா? உனக்கா? என்ன எப்படி வேணாலும் தீட்டுங்க, அடிங்க. ஆனா நான் இன்னும் தற்கொலை செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என் உயிரை விட மதிப்புள்ள உயிர் உங்களோட உயிர். அது என் வயித்துல வளருது. ரோசி, ஆமா, நான் உங்களோட குழந்தைக்கு தாயாக போறேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த உயிரை காப்பாத்த முடியாது. ஜேம்ஸ் என்ன சும்மா விட்டுட்டாரு. இல்லன்னா நான் உங்களோட குழந்தைய சுமந்துகிட்டு தெருவுக்கு போய் அனாதைய கெடுத்திருப்பேன். அதை விட எனக்கு மதிப்பு உங்க கையால சாகுறத இல்ல ரோசி, நான் எப்பவும் உன்னை அப்படின்னு செய்ய விட மாட்டேன். எஸ், கம் இன். நீயா? நான் இப்போ உன் எதிரியா இங்க வரல. செஞ்ச தப்புகளுக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இல்ல, உன்னை நான் நம்ப மாட்டேன். அந்த விபச்சார ரோசிக்காக என்ன கொல்ல வந்தவன் நீ. ஜேம்ஸ், நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன கொண்டு. விஜய், நீ எனக்கும் உனக்கு எதிரா ஏதோ சதி நடக்குது ஜேம்ஸ். எப்படி? நீங்க சொன்னதால தானே பெர்னாண்டஸோட அடுத்த வாரிசா ரோசியை நியமிச்சேன். ஆமா, ஆனா பெர்னாண்டஸ் அவருக்கு அடுத்த வாரிசா ஆக்குனது ரோசி இல்ல. பின்ன ரோசியோட வயித்துல இருக்கிற குழந்தைய. அப்படி அவர் செஞ்சதுனால உங்ககிட்ட இருக்கிற பாண்ட் பேப்பர்ஸுக்கு மதிப்பே இல்ல. உண்மையா விஜய்? ஆமா. ஆனா அந்த பத்திரங்களோட டேட் முடிஞ்சு காலாவதி ஆகாம இருந்தா சொத்துங்க உங்களுக்கோ ரோசிக்கோ சொந்தமாக ஒரு சான்ஸ் இருக்கு. விஜய், இத பாரு. இதுக்கு வேல்யூ இருக்கு ஜேம்ஸ். இன்னும் வேற பத்திரங்க இருக்கா? இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. சொத்துங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான உதவியை நீ செஞ்சா எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் நான் உனக்கு தரேன். இப்போ எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். காரணம், சொத்தெல்லாம் ரோசியோட குழந்தை கிடைக்கிறதா என்னோட விருப்பம். விஜய், ரோசி பிரசவிக்க போறது என்னோட குழந்தைய. குட் பை. டேய் முட்டாள், டேய், குண்டு இருக்கிற துப்பாக்கியோட நான் மறுபடியும் வருவேன். என் தங்கச்சியை நீ கொண்டதுக்கு பழிவாங்க. நீ அனுபவிச்ச துன்பத்துக்கு ஒரு நாள் இன்பம் உண்டாகும். எல்லாம் நினைச்சு பாக்குறப்ப நான் செஞ்ச தப்பெல்லாம் சரியானதுதான் சொல்றீங்களாமா? உலகத்துல தப்பு செய்யாத மனுஷனே இல்ல. நிறைய நன்மை செஞ்சா பாவம் பறந்தோடுன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு விஜய்? நீ கையெழுத்து போட்டதெல்லாம் இதுல இருக்கான்னு பாரு. இருக்க. ஜேம்ஸ் பத்தி நீ பயம் இல்லையே? இல்ல. இனி நாமெல்லாம் பயப்பட வேண்டிய இன்னொருத்தர் இருக்காரு. யாருமா? நம்ம ரோசி வயித்துல வளர்ற என் பேர குழந்தை. நம்மளை விட பணக்காரன் இல்லையா? இருட்டு பையன், அவனை கொல்லாம நான் தூங்க மாட்டேன். நீ டென்ஷன் ஆகாத. அவனை கொலை பண்ணிட்டு நாம ஜெயிலுக்கு போறதுல பிரயோஜனம் இல்லை.
ரோசியும் ரோசியோட சொத்தும் தான் நமக்கு இப்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம திட்டம் போனோம். ஏய் எங்கடா ஜேம்ஸ்? சொல்றா ஜேம்ஸ் எங்க கேக்குறல சொல்லு. எனக்கு தெரியாது சார். சொல்ல போறியா இல்லையா? ரோசி அவன் எங்க கூட்டிட்டு போனா சொல்லு. எங்க ஃபேக்டரிக்கு சார். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? சேகரை கொலை செஞ்ச குற்றத்துக்கு. சேகர கொலை செஞ்சது நான் இல்ல, ஜேம்ஸ். அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. வாடி வாடினா. ஏய் மரியாதையா வா. வாடி. James!
பசங்க கொண்டாடா